பிரைஸ் தி லார்ட். கல்பாக்கம் யெகோவா பேங்கிங் லோன்ஸ் ஹவுசிங் லோன் ஒரு அசைன்மெண்ட் முடிந்து இந்த இடத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 820வது தேவனுடைய வார்த்தைகளை பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 31வது வசனத்தை தியானிப்போம். ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? ஒரு மந்திரி ஒரு பிலிப்பி என்ற ஒரு ஊழியக்காரன் கிட்ட இந்த வார்த்தை கேட்பார். நியாயமான ஒரு வார்த்தை தானே. எப்படின்னா, அவர் எத்தியோப்பியா தேசத்தால் ஆகிய ராஜஸ்திரி ஆகிய கந்தகே என்ற ஒருவருக்கு மந்திரியாக இருக்கக்கூடியவரும் அவர்களுடைய பொண்ணுக்கும் பொருளுக்கும் அதிகாரியுமாக இருக்கக்கூடியவர் ஒரு மந்திரி தான் அவர். அந்த மந்திரிமார் ஒரு ரதத்தில் போய் கொண்டிருக்கப்படும் பொழுது கூட பைபிளை பற்றி தியானித்து கொண்டே போவாராம். அப்போ அவர் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய ஆகமங்களை வாசித்து கொண்டு போகும் பொழுது ஒரு சந்தேகம் அவருக்கு. என்னென்னா, அங்கே மயிர் கத்தரிக்கிறதற்கு கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல சத்தமிடாமல் ஒருவர் சென்றார் என்ற ஒரு வசனம் வரும். யாரை குறித்து சொல்லுது, என்ன சொல்லுது, எதுவுமே தெரியல. அப்போது தேவன் பரிசுத்த ஆவியானவராய் மூலமாய் இந்த பிலிப்பி என்ற ஒரு ஊழியக்காரை அந்த ரதத்தில் போயிட்டு உட்காந்து அவனுக்கு அதனுடைய ரகசியத்தையும் வெளிப்பாடுகளையும் சொல்லு என்று சொல்லி ஏவுவார். அப்போ போயிட்டு பிலிப்பு சொல்லுவார், இது யார் இந்த சத்தமிடாது இருக்கக்கூடிய இந்த ஆட்டுக்குட்டினா? அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கும் இந்த உலகத்தில் மரணத்தை ஜெயிக்கிறதற்கும் நம்ம எல்லாம் மீட்டுக்கொள்வதற்கும் அவர் சிலுவைக்கு ஒரு ஆடு எப்படி பலியிடுவதற்கு கொண்டு போகும்பொழுது அது சத்தமிடாமல் போகிறதோ அதை போல இயேசு கிறிஸ்து சென்றார் என்று ஒரு அழகிய ஒரு விளக்கத்தை கொடுப்பார். அப்போது அந்த விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் அந்த வார்த்தை கேட்பார். இதனுடைய அர்த்தம் என்ன? ஒருவர் எனக்கு தெரிவிக்கிட்டால் எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்பார். இப்போ இதற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கும் கூட ஒரு சம்பந்தம் உண்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய வருகையில் அவர் அந்த உலகத்தில் வானத்திலிருந்து வந்து இந்த பூமிக்கு வந்து உலகத்தை அழிப்பார். அப்படி நடக்கும் பொழுது யாருமே இப்படி புலம்பக்கூடாதுல்ல, ஐயோ எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி யாரும் சொல்லலை, சிலுவை பற்றி சொல்லலை, இந்த உலகத்தை வந்து அழிக்க போகிறத பற்றி சொல்லலை, இல்லைன்னா நாங்கள் எல்லாம் இதனை பற்றி தெரிந்து கொண்டு மனம் திரும்பி இருப்போமே என்று சொல்லி யாருமே இந்த மந்திரி கேட்ட கேள்வியை போல சொல்லக்கூடாதுல்ல. அதனால தான் எங்களுக்கு ஒரு கடமையை கொடுத்தார். நீ எப்படி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாயோ, என்னை பற்றி உலகத்தினுடைய சகல சாதி ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கி, இது எங்கள் மேல் விழுந்த ஒரு தலையாய கடமை. ஒருவேளை நாங்கள் இதை சொல்லவிட்டால் எங்களுக்கு ஐயோ என்று வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலன் பவுல் சொன்னதைப் போல. அதனால தான் இந்த பிரசங்கங்கள், இந்த பாடல்கள், இந்த வார்த்தைகள், வசனங்கள், அது அவருடைய கட்டளை, அதை கைக்கொள்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 3 வகையான ஜனங்கள் தேடுவாங்க. ஒன்று, சரி செய்யப்பட முடியாத நோய் நொடி, சரி செய்யப்பட முடியாத பிசாசினுடைய பிரச்சனை, பாடுகள், உபத்திரவங்கள், கைவிடப்பட்டவர்கள், மனம் நொந்து போனவர்கள், சமாதானம் இல்லாதவர்கள், தனிமையானவர்கள், விதவைகள், திக்கற்றவர்கள், இவர்கள் எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடிச் செல்வாங்க. ஏன்னா பாருங்கள், எல்லா இடத்துலையும் அனாதாசிரமங்கள், கைவிடப்பட்டவர்கள், முதியோர் இல்லங்கள் எல்லாமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் தான் அதிகமாக நடத்துவாங்க. அப்போ இப்படியாய் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வகையான கூட்டம் செல்லும். இன்னொன்று, ஆதாயங்களுக்காக அவர்கிட்ட போனால் இது கிடைக்கும், இந்த நன்மை கிடைக்கும், இப்படி என்ற ஒரு காரணங்களுக்காக சிலர் செல்வார்கள். 3வது வகையான ஸ்பெஷலான கூட்டம் தான் இந்த வேதத்தை ஆராய்ந்து ரகசியங்களையும் உலகம் படைக்கப்பட்டதையும் இயேசு கிறிஸ்துவின் பைபிள் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி கர்த்தராகிய தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மந்திரி செய்தார்ல, அதை போல பைபிளை ஆராய்ந்து சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியம் விடுதலையாகி செல்லுகிறவர்கள். ஆனால் இப்படி 3 வகையான கூட்டத்தார்கள் எப்படி சென்றாலும் இறுதியில் விசுவாசத்தை நாம் பிடித்து கொள்ளணும், கர்த்தருடைய விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ளணும். இல்லை என்று சொன்னால் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நாமளும் 2 பேரும் ஒன்று தான், அவருடைய வருகையில் கைவிடப்பட்டு தான் போவோம். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பு அவருடைய வார்த்தையின் மூலமாய், அவருடைய வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. கேளுங்கள், சிந்தியுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரப்போகிறார், பூமியை நியாயம் தீர்க்கப் போகிறார். அதற்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த தேவ செய்திகளோடு நான் உங்கள் சகரியா சதீஷ்குமார்.